This video is sponsored by Buy Mode e-shopping. வணக்கம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்கிருந்து வரும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில விவசாயத்தோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். முதல்ல விவசாயம் தான் மனித நாகரிகத்தோட முதுகெலும்பு. ஆயிரக்கணக்கான வருஷமா இப்படித்தான். சூப்பர் மார்க்கெட், பாஸ்ட் ஃபுட், எல்லாம் இல்லாத காலத்தை யோசிச்சுட்டு பாருங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் தாங்களே விளைவிச்சுக்கணும். விவசாயம் இல்லைன்னா அவங்க ஒரு இடத்துல குடியிருக்க முடியாது, ஊர்கள் உருவாது, இன்னைக்கு நம்ம வாழ மாதிரி நவீன சமூகம் உருவாகி இருக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட ஒவ்வொரு இட்லி, ஒவ்வொரு பழம், ஒவ்வொரு காய் எல்லாமே ஒரு விவசாயி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு பார்க்காம நமக்கு தேவையான சாப்பாட்டை விளைவிச்சு தர்றாங்க. விதை போடுது, பயிரை பாதுகாக்குது, அறுவடை பண்றதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு நம்ம சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா விவசாயம் சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம போட துணிக்கோ விவசாயம் தான் காரணம். பருத்தி, கம்பளி, சணல் இதெல்லாம் விவசாயத்தோட விளை பொருட்கள். சுற்றுச்சூழலையும் மறந்துட கூடாது. நல்ல விவசாய முறைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்குது, பருவநிலை மாற்றத்தை குறைக்குது. விவசாயம் நம்ம பொருளாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியம். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்து இருக்கு. விவசாயிங்க, சரக்குகளை ஏற்றிட்டு போற லாரி டிரைவர், கடைகள்ல சாமான் வைக்கிறவங்கன்னு எல்லாரும் இதுல சேர்ந்திருக்காங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. புது தொழில்நுட்பங்கள் உருவாக விவசாயம் ரொம்ப உதவி பண்ணுது. விவசாயத்துல புது நுட்பங்களும் கருவிகளும் உற்பத்தியை அதிகரிக்கவும் திறமையா வேலை செய்யவும் உதவுது. இதனாலதான் உலக மக்கள் தொகை அதிகரிச்சாலும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும் போது உங்க சாப்பாடு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது விளைவிச்ச விவசாயிகளை பத்தியும், அது எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குதுன்னு பத்தியும், அது நம்ம பூமிக்கு எவ்வளவு உதவி பண்ணுதுன்னு பத்தியும் நினைச்சு பாருங்க. விவசாயம் தான் நம்ம வாழ்க்கையோட அடிச்சலம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. விவசாயத்தோர் முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லுவோம்.